நீங்கள் ராஜராஜனுடைய காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 13க்கு மேற்பட்ட கட்டுமானங்கள் சோழ நாட்டில். சோழநாறு சோறுடைத்து என்று சொல்வதற்கான காரணம் அந்த கட்டுமானங்கள் தான். எப்படி வந்து பர்மாவையும் இந்தோனேசியாவையும் கம்போடியாவையும் அவங்க வெற்றி கொள்ள முடிஞ்சது அப்படின்னா வேளாண்மையில் செய்த சீர்திருத்தம், அதனுடைய பெருமைகள் தான் அன்றைக்கி அந்த நாட்டை உயர்வுக்கு கொண்டு போனது. இன்னும் சொல்லப்போனால் சோழப்படை பிரிட்டிஷ் கப்பற்படையை விட பெரிய படை என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அவ்வளோ ஒரு பெரிய படை வச்சிருந்தாங்க. அதனால தான் சீனாவுக்கு போய் பொருட்கள் ஏற்றுமதிக்கு செய்ய போகாமல் இங்கே கோரமண்டலம் சொல்கிறோமே, அது வந்து சோழமண்டலம். அதனுடைய உண்மையான பேர் வந்து சோழமண்டலம். சோழ கடற்கரை வழியாக தான் எல்லா பொருட்களும் வந்து கடல் வழியாக பல நாடுகளுக்கு சென்றது. என்ன காரணம்னா அங்கிருந்த பெரிய கப்பற்படை மூலமாக அந்த கடல் கொள்ளைக்காரர்களிடமிருந்து பொருட்களை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டது. அந்த பெரிய படைகளை வைத்ததற்கான காரணம் என்பது அன்றைக்கு நடந்த வேளாண்மை தான். அதான் ராஜராஜனுடைய பெருமை, ராஜேந்திர சோழனுடைய பெருமை. இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், அவ்வளோ ஒரு பெரிய படையை நம்ம வச்சிருந்தோம். அதனால நம்ம வந்து தமிழர்களுடைய அடையாளமாக ராஜராஜனையும் ராஜேந்திர சோழனையும் சொல்கிறோம். அப்படி அந்த சோழ நாடை வந்து சோறுடைத்ததாக மாற்றியது பிற்கால சோழர்கள். இதெல்லாம் வந்து ஓடுகிற தண்ணியில் செய்யப்படுற கட்டுமானங்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெய்கிற மழையை தேக்கி வைத்து எப்படி வந்து வேளாண்மை செய்வது என்கின்ற ஒரு தொழில்நுட்பம் நம்மகிட்ட வளர்ந்தது. எப்படி வந்து ஒரு முல்லை நிலத்தை மருத நிலமாக மாற்றுகின்ற ஒரு தொழில்நுட்பம், அதுக்கு பேர் வந்து ஏரி தொழில்நுட்பம். பேர் ஏரி நூறிட்டு ஏறுவித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சொல்லக்கூடிய அந்த காண்டூர் பண்டிகைன்னு சொல்லக்கூடிய சமமட்ட வரப்புகள், இப்போ நீங்கள் இந்த உய்யக்குண்டான் கால்வாய் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே போல் நீங்கள் கரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழைய கால்வாய்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த சமமட்டத்தில் அந்த கால்வாய்கள் அமைச்சிருப்பாங்க. ஒரு இடத்துல தண்ணி விழுந்துச்சுன்னா நேராக சரியாக வந்து சேரும். அப்போ தான் அந்த தண்ணியானது எல்லா இடத்துக்கும் பரவலாக சென்று சேர முடியும். அப்படி ஒரு கால்வாய் அமைப்பை நம்ம பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். அதே போல் ஏரிகளையும் செஞ்சுருக்காங்க. ஏரி நூறிட்டு ஏர்வித்தல் அதுக்கு பேர். இருமைக்குடி கிழவன் அப்படின்னு ஒரு சிற்றரசன் இருந்திருக்கிறான். அவன் வந்து இருஞ்சோனாடு சொல்லக்கூடிய சாத்தூர் விருதுநகர் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பகுதி, கோவில்பட்டி பகுதி. அவன் வாழ்நாள் முழுவதும் ஏரி கட்டுறது அவருடைய வேலை. ஏரி தொடர்ந்து கட்டிட்டு, கிழவன் ஏரி, நடையன் ஏரி, மாறன் ஏரி, ஊர் பேர்கள் எல்லாமே ஏரி. பேரி என்றால் பெரிய ஏரி அப்படி என்று பல ஊர்கள் இன்றைக்கி இருக்குது. கிட்டத்தட்ட 40,000 ஏரிகள் தமிழகத்தில் இருந்த ஏரிகளுடைய எண்ணிக்கை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11,000 ஏரிகள் கூட இல்லை அப்படிங்கிறாங்க. இது வந்து பெரிய ஏரிகள். இதுவரை சின்ன சின்ன 33 வகையான சொற்கள் மட்டும் இருக்குது. ஒரு செயற்கை ஏரிகள், அதாவது கயம், குட்டம், குளம், குட்டை என்று சொல்லக்கூடிய நீங்கள் சூடாமணி நிகழ்வுகளை போனீங்கன்னா 33க்கு மேற்பட்ட சொற்கள் மட்டும் இருக்குது. இதெல்லாமே வந்து தமிழர்கள் நீர் மேலாண்மையை செய்த சாதனை. அது ஒரு நாள் பேசலாம், அவ்வளோ செய்திகள் இருக்குது. அந்த கட்டுமானங்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வளர்ச்சின்ற பேரில் கிட்டத்தட்ட எல்லா ஏரிகளையும் முடிச்சிட்டோம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நாகர்கோவிலில் தொடங்கி சென்னை வரைக்கும் ஒரு சர்வே பண்ணுங்கள், எல்லா பேர் நிலையங்களும் ஏரிக்குள்ளே தான் இருக்குது. அண்மையில் நம்ம மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு தீர்ப்பு கொடுத்து இனிமேல் யாரும் குளத்துக்குள்ள நீர்நிலைகளில் கட்டுமானம் கட்டக்கூடாது. அந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளை இருக்கிறதும் உலக நேரிங்கிற ஏரிக்குள்ள தான் இருக்குது. இதுதான் ஐரணி. அப்போ நம்ம எப்படி வந்து இயற்கையை பார்க்குறோம், எப்படி நம்ம தள்ளி நிற்கிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே